வணக்கம். வேல்பாரி 29. ஆகா, அடுத்தடுத்த கதையில் என்ன நடக்க போகுது, சுவாரஸ்யமாக என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்தாலும் 28, 29, 30 போது ஐயோ இன்னொரு 4-5 நாளில் முடிஞ்சிருமே. இதில் என்னென்னா ஒருத்தங்க கமெண்ட் வேறு பண்ணியிருந்தாங்க, ஹரிப்ரோ இரவாதன் இறந்ததற்கே கவலைப்பட்டீர்கள் அல்லவா, கிளைமேக்ஸில் பாருங்கள் முக்கியமான ஒருத்தவரே இறந்து போவார். அதான் தெரியல, நான் கூட யோசிச்சேன் என்னங்க அதான் முக்கியமான ஒருத்தர்னா என்னங்க பாரியாவே க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, ஒருவேளை எல்லாரையும் காப்பாத்திட்டு வீரமரணம் அப்படின்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு யோசிச்சேன். ஏங்க அப்படி குழுவெல்லாம் கொடுக்காதீங்க. அதான் தேக்கனையும் அந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டாங்க, அவர் செத்தாலும் ஐயோ பாரியை தான் போட போறாங்க என்னன்னு தெரியல. இன்னொரு 4-5 நாள்ல எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த கதைக்கு இவ்வளவு அடிக்ட் ஆகுவோம் நாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நீங்க எல்லாம் சொல்றீங்க வேல்பாரின்னு ஒரு கதை கேட்போமே தான் வந்தோம். பட் போக 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 அந்த போரெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி மாறிட்டு போகுது. சரி வாங்க நம்ம போய் கதைக்குள்ள போயிடுவோம். இது ஒரு 21 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பரம்பு நாட்டு ஆசான் தேக்கனோட கையில இருந்த பாடி இப்போ பாரியோட கைக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறமும் இவரால அடக்க முடியலங்க. அவர் போட்ட சத்தம் அப்படியே மலையே இடிஞ்சு அப்படியே சரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு கதறல் சத்தமா இருந்தது. இரவாதன் மீது எந்த தப்புமே இல்ல. சொல்ல போனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டான். பட் அவன் கூட சேர்ந்து அந்த திட்டத்தை சரியா முடிக்க வேண்டியது முடியணும் இந்த தேக்கனம் தான். ஆனா இவங்க 2 பேரும் அவங்க பணியை சரிவர செய்ய முடியல. அதனாலதான் இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லி கதறி கதறி அழுகிறாருங்க. அவர் அங்க இருந்து நகர்ந்த பாடு இல்ல, ஆனா கூட்டம் அங்க இருந்து நகர்ந்துருச்சு. பாரி பாடியை கைத்தாங்களா தூக்கிக்கிட்டு அவர் போய்கிட்டு இருக்காரு. கூட்டமும் போய்கிட்டு இருக்கு. ஒரு 4-5 பேர் தான் அங்க நிக்கிறாங்க இந்த தேக்கனுக்கு ஆறுதலா. அவங்களையும் விரட்டி விடுறாரு. போங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு தேக்கன் விரட்டி விடுறாரு. அந்த பக்கம் நம்ம கபிலரோ இடியே விழுந்த மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காருங்க. நேத்து தான் பொற்சுவியோட பாடிய இவர் மடியில சுமந்தாரு. இப்போ இரவாதனோட பாடிய நம்ம பாரி சுமந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியாம அப்படியே நொடிஞ்சு போய் பாறையோட பாறையா சார்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அதே சமயம் அங்க ஒரு மாணவன் ஓடி வரான். யாரு இவரு? திசைவேலரோட மாணவன். கபிலர் எங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு திசைவேலர் உங்களை உடனே கூட்டி வர சொன்னார் அப்படின்னா நம்ம ஆளு போக மாட்டேங்கிறாருங்க. வரும் நிலையில் நான் இல்லை என்று சொல் அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்த மாணவனும் இதுக்கப்புறமும் புலவர்கிட்ட எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அங்க இருந்து கிளம்பி போற சமயமா பார்த்து வாரிக்கையை அங்க வந்து புலவரை பார்த்து, திசைவேலர் முக்கியமான வேலை இல்லாம இந்நேரத்துல உங்களை கூப்பிட வாய்ப்பு இல்ல, என்ன ஏதுன்னு ஒரு 8 போய் பார்த்துட்டு வாங்கன்னு கபிலரை அனுப்பி வைக்க, கபிலரும் முடியாதுங்கிற மாதிரி அங்கேயே நிக்க, அந்த சமயம்தான் வாரிக்கையன் ஒரு மேட்டரை நினைவுபடுத்துறாரு. நீங்க இப்ப வந்தவர், இதையே உங்களால தாங்க முடியலையே, இப்போ செத்து பாடியா கிடக்கானே இரவாதனை பெத்த நம்ம தளபதி முடியனை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? முடியனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நினைச்சு பாருங்களேன். பையன் பாடியா கிடக்கான், அவருக்கு எப்படி இருக்கும்? அதுக்காக அவரோட கடமையில இருந்து அவர் தவறவில்லையே. பாடி இங்க கிடக்க, மூஞ்சல் கேம்புக்குள்ள கிடக்கிற ஒவ்வொரு பரம்பு நாட்டு குடிமகனோட பாடியும் வெளியில வர்ற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கான். நம்ம வேல்பாரிய நினைச்சு பாத்தீங்களா? நம்ம ஆசான் தேக்கனே காலை பிடிச்சு அழுத பிறகும் கலகாம நிக்கிறான். அவங்கெல்லாம் இரவாதரை தோல்ல போட்டு வளர்த்தவங்க. உங்களால முடியும், எந்திரிச்சு நடங்க, கடமையை செய்யுங்க அப்படிங்கிறாரு வாரிக்கையன். ஒரு வழியா கபிலரும் அந்த மாணவனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. கபிலர் வந்து பார்க்கும்போது மூவேந்தர்களும் வேந்தர் படை தளபதிகளும் அங்க நிக்கிறாங்க. திசைவேலர் ஒரு பரன் மீது நிற்கிறார். ஏன் கபிலரை இங்க வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மேட்ரு மூவேந்தர்களுக்கு ஒன்னும் பிடிபடல. என்ன ஏதுன்னு பக்கத்துல இருக்கிற தளபதிகள்கிட்ட விசாரிச்சா, மாணவர்கள்கிட்ட விசாரிச்சா, பரம்பு தரப்பு கோல் சொல்லி வந்த பிறகே பேச முடியும் அப்படின்னு திசைவேலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். அதனால எல்லா பேரும் அமைதியா இருக்காங்க. கபிலர் வந்ததும் அவரை பரன் மீது ஏறி வர சொல்கிறார் நம்ம திசைவேலர். கபிலருக்கே கொஞ்சம் பயம் வருது. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நம்ம கபிலரை கூட்டு விடும் போது பரனுக்கு கீழே இருந்துதான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா முதல் தடவை பரன் விட்டு கீழே இறங்காம மேலவா அப்படின்னு நம்ம கபிலரை கூப்பிடுறதுனால பிரச்சனை பெருசா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறார். அதுவும் வேந்தர்கள் எல்லாரையும் கீழே நிக்க வச்சுட்டு கபிலரை மேல கூப்பிடுறாருன்னா பிரச்சனை பெருசா இருக்குன்றது கன்ஃபார்ம் தாங்க. மேலேயே ஏறிட்டாரு நம்ம கபிலர். மேல வந்து பார்த்தா திசைவேலரோட மூஞ்சியவே பார்க்க முடியலங்க. முகம் கடுத்து உறைஞ்சு போயிருக்கு. கண்கள் ஆற்றாமையால் கனத்து போயிருக்கு. அப்படியே நம்ம கபிலரை பார்த்தா கபிலரோட முகத்துல முழுக்க இருக்கிற அந்த கவலைய திசைவேலரால புரிஞ்சுக்க முடியுது. கபிலரோட வரவுக்காகவே காத்திருந்த திசைவேலர் மெல்ல எந்திரிச்சு பரனோட முன்பகுதிக்கு வந்தாரு. கீழே பார்த்தா அந்த பேரரசர்கள் எல்லா பேரும் தேர்கள்ல ஆளுக்கு ஒரு தேர்ல உட்கார்ந்துருக்காங்க. என்ன சொன்னார் தெரியுமா?
இன்றைய போரில் நமது படை விதிகளை மீறிவிட்டது அப்படின்றார். எல்லாருக்கும் செம ஷாக்கு. விதியை மீறினது யாரு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கருங்கை வாணனும் அப்படி யாரும் எமது தரப்பில் விதிகளை மீறவில்லை அப்படின்னு கத்துறான். ஆனா நம்ம திசைவேலரோ போர் விதி மீறப்பட்டதை நானே பார்த்தேன் அப்படிங்கிறார். உடனே நம்ம மயூர் கிழவர் முன்னாடி வந்து அப்படி என்றால் யார் அந்த விதியை மீறினார்கள் என்பதை தாங்களே கூறுங்கள் அப்படின்னு மயூர் கிழவர் சண்டறாரு. எல்லாரும் பரன் மீது அப்படியே உற்று நோக்கியபடியே இருக்கிறாங்க. திசைவேலர் சொல்கிறார், விதியை மீறியது புதிய வெப்பனும் சோழ வேலனும் அப்படின்னு சொன்னதுமே அங்க இருக்கிற எல்லா பேரும் அதிர்ந்தே போயிடுறாங்க. திசைவேலரோட குற்றச்சாட்டு வேந்தரோட தரப்புல இருக்கிற ஒவ்வொருவரையும் நடுநடுங்க வைக்குது. அவர் சொன்ன இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலு யார் சொல்றது? யாராலும் முடியல. குற்றம் சாட்டுவது எதிர்ப்படை கோல் சொல்லி அல்ல, இவங்க தரப்பு கோல் சொல்லி. பக்கத்துல வேற பரம்பு படை கோல் சொல்லியா நம்ம கபிலர் நின்று கொண்டிருக்கிறார். அதனால எதை சொல்லி இதை மறுப்பது? சோழ வேலன் மீதான அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறதுக்காக சோழனோட அமைச்சர் வலவங்காரி ஏதோ சொல்ல முன்வர, அதே சமயம் செங்கன சோழன் கண்களாலேயே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நிக்க சொல்லி சிக்னல் கொடுக்க அவரும் பின்தங்கிடுறாரு. ஏன்னா திசைவேலர் பாண்டிய பேரரசார போர் சொல்லியா நியமிக்கப்பட்டவர். அதனால அவர்களே இந்த பிரச்சனையை தீர்க்கட்டுங்கிற மாதிரி சைகையில சொல்லிடுறாரு. குலசேகர பாண்டியனோ பயங்கர அதிர்ச்சியுற்ற கண்களோட அண்ணாந்து திசைவேலரையே பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு மறுத்து வாதாடுவதற்கு அங்க யாருமே இல்ல. குற்றச்சாட்டை சொல்லிய நம்ம திசைவேலர் மறுப்பா யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு கூட எதிர்பார்த்து நிக்கல. தட்டியங்காட்ட தன்னோட விரிந்த அந்த கண்களோடு பார்த்தபடி சொல்கிறார், விதியை மீறிய இருவரும் இக்கணமே இந்த போர்க்களம் விட்டு நீங்க வேண்டும். இனி வாழ்வு முழுவதும் அவர்கள் ஆயுதங்களை கைகொள்ளவே கூடாது அப்படின்னு தீர்ப்பு சொல்றாருங்க. இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. உறைஞ்சு போய் எல்லாரும் நிக்கிறாங்க. குலசேகர பாண்டியனோட கண்கள் துடிக்கின்றன. பாண்டிய பேரரசோட தலைமை அமைச்சர் ஒருத்தவர் கத்துறாரு, நீங்க அறம் தவறி பேசுகிறீர்கள் திசைவேலரே அப்படின்னு சத்தம் போட்டுறான். குலசேகர பாண்டிய தலைமை அமைச்சரோட பேச்சை நிப்பாட்டுறாரு. அவரது கண் பார்வை மயூர் கிழவரை நோக்கி போனது. மயூர் கிழவர் தான் எந்த அவையா இருந்தாலும் வலிமையான ஒரு பேச்சை எடுத்து முன்வைக்கக்கூடியவர். இப்போது அவர் தலைமை தளபதியா இருந்தா கூட, அமைச்சரை விட கொஞ்சம் கீழே இருக்கிற போஸ்டிங் தான் அப்படின்னு இருந்தா கூட, திசைவேலரை எதிர்கொள்ளக்கூடிய சரியான ஆளு அவரே அப்படின்னு உணர்ந்த நம்ம குலசேகர பாண்டியன் அவரோட கண் அசைவிலேயே உத்தரவு கொடுக்கிறார். மயூர் கிழவர் பேச ஆரம்பிக்கிறார். பேசுறதுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டுட்டு திசைவேலரை வணங்குகிறேன், எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை கூறுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ விளக்கம் சொல்ல நம்ம திசைவேலரும் தயாராகிறாங்க. என்ன விதி மீறப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. போர் முடிகிற அந்த முரசோட ஓசை கேட்கும் போது பரம்போட குதிரைப்படை தளபதி இரவான கூடாரத்துக்குள்ள இருந்த நம்ம நீலனை வெளியில் அழைத்து வந்து விட்டான். ஆனால் முரசின் ஓசை கேட்டதும் தனது ஆயுதங்களை தாழ்த்தி அப்படியே நின்று விட்டான். மூஞ்சலை விட்டு வெளியேறாத நிலை என்பதால் நீலனை மீண்டும் கூடாரத்துக்குள் அனுப்பினான். நீலன் கூடாரத்துக்குள் நுழைவதை பார்த்து கொண்டே நின்றிருந்த இரவாதனை பின்புறத்திலிருந்து புதிய வெப்பனும் சோழவேலனும் சராமாரியாக அம்பு எய்து தாக்கினர். அவர்களுடன் படையில் வேலை செய்தவர்களும் சேர்ந்தே தாக்கினர். ஆயுதங்களை தாழ்த்தி நின்று கொண்டிருப்பவனை விதிகளை மீறி கொலை செய்தனர் அவர்கள் இருவரும். சொல்லி முடிக்கும் போது அப்படியே கண்ணெல்லாம் ரத்த குறிப்பா இருக்குங்க. ஆனா அந்த பக்கத்துல சோழவேலனும் இல்ல பொய், நாங்க அதுக்கு முன்னாடியே அம்பை எய்து விட்டோம் அப்படின்றான். நாங்க அம்பை எய்த பிறகுதான் உங்களோட முரசின் ஓசை இப்படி அசைறத அடைச்சு வச்சுட்டு பாருங்க. நீலனை வெளியே கூட்டி வந்துட்டாரு. அந்த முரசு வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே நம்ம அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வரலங்கிறதுக்காக திருப்பி உள்ள அனுப்பியிருக்காரு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதான் அவரைத்தான் சொல்லிருப்பாங்களோ இதை விட ஒரு ஆள் இறக்க போறாரு. நீலனா தெரியலையே. ஓசை கேட்டது அப்படிங்கிறாரு புதிய வெப்பன். திசைவேலரோட உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குதுங்க. எவ்வளவு பெரிய மனுஷன் இவர் சொல்றத பொய் அப்படின்னு மித்தவங்க சொல்றதை இவரால ஏத்துக்கல முடியல. இப்போ திசைவேலர் சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் கோலைங்க. இரவாதனோட தாக்குதலை கண்டு அதிர்ந்து போய் அப்படியே சிலையா நின்னானுங்க. கடைசி நாளிகையில் நீண்ட நேரம் அவங்க அம்பே எய்யவில்லை. முரசின் ஓசை கேட்ட பிறகு இரவாதன் ஆயுதங்களை தாழ்த்தி திரும்ப உள்ள போற அந்த நீலனை பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் இவர்கள் பின்னால் இருந்து அம்பெய்தனர். அதாவது போரிட்டுக் கொண்டிருக்கையில் இரவாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. முரசின் ஓசை கேட்டு அவன் ஆயுதங்களை தாழ்த்திய பிறகே கோலைகளைப் போல பின்னால் இருந்து தாக்கினர் அப்படின்னு சொல்றாரு திசைவேலர். எங்க அப்பாவை கோலைனா சொல்ற அப்படின்னு துடித்தெழுகிறார் செங்கன சோழன். அதே மாதிரி பாண்டிய இளவரசனையும் கோலைன்னு சொன்னதுனால கருங்கை வாணனோட குரல் இன்னும் கொஞ்சம் ஓவரா ஓசத்துறான். நடுவுல புகுந்து நம்ம மயூர் கிழவர் தான் சமாதானப்படுத்துறார். எங்க தரப்பு நிலைமான் கோல் சொல்லி நீங்க தான். உங்ககிட்ட இருந்து நான் தெளிவு பெற வேண்டிய சில மேட்டர் இருக்கு, தவறாக கருத வேண்டாம். நீங்க நின்னுகிட்டு இருக்கிற இந்த பரன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு மூஞ்சல்.
அங்கு போர் நடந்து கொண்டிருந்த போது அம்பெய்தது முரசின் ஓசைக்கு முன்பா பின்பா என்பதை இங்கிருந்து கணிப்பது எளிதல்லவே அப்படின்னு பாயிண்ட் பிடிக்கிறாராம். உடனே நம்ம ஆளு கேட்கிறாரு, இங்க இருந்து அந்த மூஞ்சல் எவ்வளவு தூரத்துல இருக்கும்? ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதோ அந்த விண்மீன் கூட்டம் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது அப்படின்னு வானத்தில் ஒளிரும் விண்மீன் கூட்டங்களை காட்டி நம்ம திசைவேலர் கேட்டதும் சற்றே அதிர்ந்து 2 விட்டால் மையூர் கிழவர். இதுக்கு பதில் சொன்னா அடுத்து நம்ம திசைவேலர் என்ன சொல்லுவார் அப்படிங்கறத இவராலவே உணர முடிகிறது. மையூர் கிழவன் அப்படியே தலை நிமிர்ந்து விரிந்த கண்களால் அந்த வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல வரா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? எவ்வளவு 1000 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற விண்மீன் கூட்டத்தையே பார்த்து கணித்து சொல்றவன்டானா சாதாரண 4 கிலோமீட்டர் தூரத்துல என்ன நடந்திருக்குன்றதை என்னால சொல்ல முடியாதா அப்படிங்கறத இந்த கேள்வியாலேயே சொல்லிட்டாப்ல நம்ம திசைவேலர். அந்த பக்கம் இருளிமேட்டுல குகையோட அடிவாரத்தில் வீரர்களோட சடலங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில வீரர்களோட பாடி மட்டும் தான் இங்க வர வேண்டிய நிலைமை. எல்லாருமே அந்த புதைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் தூங்கி எந்திரிச்சாதான் அடுத்த நாள் போருக்கு ஆயத்தமே ஆக முடியும். போர்னு வந்தா அங்க வீரர்கள் சாகிறது ரொம்ப சகஜமான மேட்டர் தான். அத அந்த மரணத்தை ஒரு வாள் வீச்சு போல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கடந்து போக வேணும். அதுதான் போர்க்களத்தின் விதி. வீசப்பட்ட வாள் காற்றில் தனது தடத்தை விட்டு போவதில்லை. அதுபோலதான் வீரனோட நினைவுகளும் போர்க்களத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரமா போயிடாது. ஆனா அவங்களோட நினைவுகள் அந்த இடத்தை விட்டு போறதுதான் சரி. உடனடியாக இந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அடுத்தடுத்த வேலைக்கு அவங்க மூவ் ஆகணும். ஆனா அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதோ வீரர்களோட உடல்கள். அதனாலதான் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு வீரனும் அவங்களோட கொட்டி கிடக்கிற இறுகி போன அந்த ரத்தத்தை எடுத்து அவங்களோட மார்புல பூசி பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு துடிக்கிறாங்க, உரக்க கத்துறாங்க. அவங்க பயன்படுத்தின அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் இவங்க தனக்கானதாக எடுத்துக்கொண்டு உங்க சாவுக்கு நாங்க பழிக்கு பழி வாங்குவோம், இதே வாளால வாங்குவோம்னு துடிக்கிறாங்க. இங்க செத்து போய் கிடக்கிற ஒவ்வொரு வீரனோட பேரை சொல்லி 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 காடே அதுல கத்துறாங்க. ஆவேச உணர்வு எங்கும் பீறிக்கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் தனியா இருக்கிற கரும்பாறை படுக்கையில இரவாதனோட பாடி அப்படியே அங்க இருக்கு. அவனோட தலைக்கு மேல ஒரு பெருந்தீபம் ஒண்ணு தீ பந்த ஒண்ணு ஏந்தி இருக்கு. நிலைமை இப்படியே போனா ராத்திரி முழுக்க யாருமே தூங்க முடியாது. எல்லாரும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். தூக்கமே இல்லாம நாளைக்கு காலையில பரம்பு வீரர்கள் போர்க்களத்துல நிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டாலும் விடும். அதை யோசிக்கிற நம்ம வாரிக்கைய தேக்கனை பேசாம கூட்டிட்டு வந்து இந்த இறுதி சடங்கை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. தேக்கனை உடனே கூட்டி வர சொல்லி அவரோட குடிலை நோக்கி ஒரு வீரனை அனுப்பியும் வைக்கிறாரு. பள்ளத்தாக்குல இரவாதனோட பாடிய பாரிக்கிட்ட ஒப்படைத்ததுக்க தனது குடிலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த சாவுக்கு இவர்தான் பொறுப்பு அதிகமா ஏத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா பரம்பு நாட்டோட ஆசான் இவன். போர்க்களத்துல இன்னும் கொஞ்சம் சூடா அவர் வேலை செஞ்சிருக்கலாம். நேத்து நடந்த பொற்சுவியோட மரணம், பாரிய கொல்றதுக்காக அவங்க பண்ண அந்த சதி திட்டம், இதுல அவர் கொஞ்சம் நிலவழிஞ்சு போயிட்டார். அதனால போர்க்களத்துல போரிட தகுதியின்றி பரம்பு ஆசான் நிற்பது எவ்வளவு பெரிய இழப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உருவாக்கி விட்டது. நான் முழு ஆற்றலோடு இன்று களத்தில் நின்றிருந்தால் முடியனோ அல்லது நானோ மூஞ்சலை அடைந்திருப்போம். இரவாதனை இழந்திருக்க மாட்டோம். ஆயுதங்களை கைகொள்ள முடியாத எனது இருப்பு பரம்பு வீரர்களுக்கான மரண வழித்தடலாக மாறி நிற்கிறது. நான் இருக்கும் வரை பாரி பரம்பின் எல்லைகளை விட்டு வெளிவந்து களமிறங்க முடியாது. பாரி களமிறங்காத வரை இது போன்ற இழப்புகளை தவிர்க்கவும் முடியாது. பரம்பு நாட்டு மாவீரர்களையும் இணையற்ற போராளிகளையும் இனியும் நாம் போர்க்களத்தில் பலியெடுக்க கூடாது. அதற்கு இருக்கும் ஒரே வழி பாரி களமிறங்க நான் பலிவிடுதல் மட்டுமே. எண்ணங்களை ஒருங்கிணைத்து ஒரு முடிவுக்கு வருகிறார். இதைவிட ஒரு சிறந்த முடிவை அவனால் எடுக்க முடியவில்லை. அவருக்கு புலப்படவும் இல்லை. எனவே முடிவை செயல்படுத்தும் பணியை தொடங்குகிறார். கடந்த சில நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்த அவரது வில் குடிலின் ஓரத்தில் சாய்ந்து வைக்கப்பட்டிருந்தது. அதை போய் எடுத்துட்டு வரார். இருக்கையில உட்கார்ந்தபடியே வில்லோட நாண இறுக்கி கற்றார். ஐயோ, இவர் போற பக்கம் பார்த்தா சூசைட் ஏதாவது பண்ணிப்பாரோ அப்படின்னு நமக்கு ஒரு பயமா இருக்கும். அதே இடத்துல அப்படியே அவரை விட்டுவிட்டு மறுபடியும் திசைவேலரை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தார். மையூருக்குள்ளவர் அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சபடி நின்று கொண்டிருந்த போது பாண்டிய நாட்டோட அமைச்சர் ஆதிநந்தி இப்ப பேச ஆரம்பிக்கிறார். திசைவேலரே, தங்களை மீண்டும் வணங்குகிறேன். நீங்க சொல்றபடியே அவங்க முரசோட ஓசை கேட்ட பிறகே அம்பு எய்திருக்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம். போரின் விதிகள் தட்டியங்காட்டுக்கு தானே பொருந்தும். மூஞ்சல் தட்டியங்காட்டை விட்டு வெளியில் தானே இருக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட பிடிக்கிறாராமா. இதை கேட்டதும் திசைவேலரோட கோபம் இன்னும் உச்சத்தை தொட்டது. கண்களை இறுக மூடி ஏதோ விஷத்தை சாப்பிடுற மாதிரி இவங்க கேட்கிற அந்த கேள்வியை விழுங்குகிறார். ஆனாலும் தனது கடமையிலிருந்து நழுவ கூடாது என எண்ணியபடி சொல்கிறார். பரம்பு வீரர்கள் நள்ளிரவில் வந்து மூஞ்சலை தாக்கியிருந்தா அவங்க போர் விதிகளை மீறிவிட்டார்கள் என்று நீங்களே குற்றம் சொல்லி இருப்பீர்கள். கரெக்டான? போர் விதிகள் என்பவை போரிடும் காலம் முழுவதும் போரிடுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள். அவை இடத்தோடோ பொழுதோடோ தொடர்புடையவை அல்ல. அந்த நெறிகளை கடைபிடிக்கும் மன நிலைமையை நீங்கள் இழந்து விட்டீர்கள். அந்த மன நிலையை நீங்கள் இழந்து விட்டீர்கள்.
ஏனென்றால் உங்கள் வீரத்தின் மீது உங்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது அப்படின்னு நம்ம திசைவேலர் சொல்ல, திசைவேலரோட ஒவ்வொரு சொல்லும் இவங்க உடம்புல இவங்க காதுல அப்படியே இடி மாதிரி இறங்குதுங்க. எனது தண்டனையை ஏற்பதற்கான கடைசி வாய்ப்பை வழங்குகிறேன். புதிய விற்பனம் யாரு? பாண்டிய நாட்டோட இளவரசன் புதிய விற்பேன். அவனும் சோழ அரசன் சோழ வேலனும் இக்கணமே ஆயுதங்களை துறந்து போர்க்களத்தை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மயான அமைதி. வேந்தர்களோட முகங்கள் எல்லாம் அப்படியே இறுகி போய் கிடக்கு. கிழவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாரு பாண்டிய இளவரசன் புதிய விற்பேன். உதயஞ்சேரல் ஏதோ சொல்ல வரான். அப்போ திசைவேலரோட குரல் முன்னுக்கும் இன்னும் பயங்கர உரத்த சத்தத்துல சொல்றாரு. போர் விதிமுறைகளை ஏற்று முரசின் ஓசை கேட்டதும் ஆயுதங்களை தாழ்த்திய இரவாதனே, உன்னிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். விதிமுறைகளை மதிக்க தெரியாத வேந்தர் படைக்கு நிலைமான் கோல் சொல்லியாக இருந்த நான் இந்த தவறுக்கு பொறுப்பேற்று எனக்கு தண்டனை வழங்கிக் கொள்கிறேன். அதோ வானத்தில் இருக்கிற விண்மீன்களோட அந்த வெளிச்சத்தை என்னால பார்க்க முடியுது. ஆனா என் மனதுக்குள் பேரொளியாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருப்பது மூஞ்சருக்குள் நீ வெளிப்படுத்திய அந்த வீரமே. உன்னை போன்ற நெறிபிரலாத மாவீரர்கள் என்றென்றும் போற்றப்படுவார்கள். நீ இரவா புகழோடு வாழ்வாய். இரவாதன் மரண ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஒருத்தர் இவரை பாராட்டுறாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அவர் ஆப்போசிட் டீமோட கோல் சொல்லி அவர் இவரை புகழ்ந்து பேசுறாரு. எங்க இரவாதனை போட்டது இவங்க 2 பேரும் தாங்கிறத பாரிக்கு யாராவது போய் சொல்லுங்களே. இப்ப கபிலருக்கு தான் அது தெரியும். ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, இல்லன்னா போன் நம்பரை கொடுங்க, நான் கண்டு வட்டிக்கு 2 ரூபா போட்டாவது அவருக்கு போன் பண்ணி சொல்றேன். மரணமற்றவன் என்பதை காலம் உணர்த்தும். தட்டியங்காட்டு போரின் நினைவு இருக்கும் வரை உனது புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவரோட சீட்ல உட்காந்துக்கிறாரு. உடல் முழுக்க இருந்த அந்த நடுக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு நம்ம திசைவேலருக்கு. திசைவேலர் இப்ப என்ன செய்ய போகிறாரோ அப்படின்னு பதற்றத்தோட நம்ம கபிலரும் பாத்துக்கிட்டு இருக்காரு. திசைவேலரோ இருக்கையில உட்கார்ந்ததும் தனக்கு எதிரே இருந்த அந்த நாளிகை வட்டம் அதுல இருக்கும் பாத்தீங்கன்னா 2 முள்ளு, அத தன்னோட 2 கையிலயும் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த பக்கத்துல குடிசையில நம்ம தேக்கணும் கால் விரல்களால வில்லோட நாண அழுத்தி பிடிச்சுக்கிட்டு வலது கையால வில்லை இழுத்து மேல தூக்குறான். இப்போ கால் விரல்கள் 2க்கும் நடுவுல அம்ப கவ்வியபடி கால் விரலால பிடிச்சுக்கிட்டான். அம்போட முனை நம்ம தேக்கனோட நடு வயிற்றுல விழா எலும்பு குழிய பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே நாண விழுத்து அப்படியே பின்னாடி இழுக்கிறாப்ல, விட்டாருன்னா அப்படியே விழா எலும்ப குத்திக்கிட்டு உள்ள கிழிச்சுக்கிட்டு போகும் அந்த அம்பு. இந்த பக்கம் அண்ணாந்து மேல பாக்குறாரு திசைவேலர். வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் அவருடைய கண்களை பார்த்து கொண்டு இருக்கிற போல பாக்குறாரு. அவரோட கரு விழிகள் அப்படியே முழு சுத்தி வட்டமடிப்பது போல அவர் உணர்கிறார். 2 கையிலையும் ஏந்தி இருக்கிற அந்த கூர் முனை கொண்ட மணியை காமிக்கக்கூடிய அந்த குச்சிங்க, அந்த நாளிகை கோல்னு சொல்லுவோம், அது அம்பு அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். அத தன்னோட குரல் வலையை நோக்கி இருக அப்படியே நச்சுன்னு உள்ள குத்த போறார். அவரோட தொண்டையிலேயே அந்த 2 முள்ளையும் எடுத்து அப்படியே குத்திக்க போறார். இந்த பக்கத்துல கால் விரல்களுக்கு நடுவுல இருந்த அந்த அம்பை அவர் விடவும் அந்த அம்பு முனை விழா எலும்பு குழிக்குள்ள பூந்து பாடியில பின்னாடி வரைக்கும் வந்துருதுங்க. யாருக்கு? தேக்கனுக்கு, பரம்பு நாட்டோட ஆசானுக்கு. இந்த பக்கத்துல நம்ம திசைவேலரோ அந்த 2 மணி காட்டுற அந்த ஷார்ப்பா இருக்கக்கூடிய இந்த முள்ளையை எடுத்து அவரோட தொண்டை குழியிலேயே நச்சுன்னு குத்துனாருல, அது அவரோட நெஞ்சு குழிக்குள்ளேயே இறங்கிடுச்சுங்க. கொப்பளிச்சு அப்படியே மேல வர இந்த பக்கம் தேக்கன் சாகரான், இந்த பக்கம் திசைவேலர். அவ்வளவுதான். அவரும் கதாபாத்திரங்களா இருக்கிற தேக்கனும் சரி இந்த திசைவேலரும் சரி ஒரே நேரத்துல சாயிறாங்க. தேக்கனை பார்த்துட்டு வர அனுப்பப்பட்ட அந்த வீரன் குடிலுக்குள்ள போய் நுழையும் போது தேக்கன் குருதி வெள்ளத்துல கடந்தார். உசுரும் இல்ல. அந்த வீரன் அவரோட 2 கையிலையும் அந்த பரம்பு ஆசான் தேக்கனோட பாடியை தூக்கி கொண்டு இரளிமேடு நோக்கி ஓட தொடங்குகிறார். கவல தெய்வத்தை கும்பிடக்கூடிய கூவல் குடியினரோ தேக்கனை தூக்கி கொண்டு இந்த வீரன் ஓடுறத பார்த்ததுமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட கூவல் குரல் மலையெங்கும் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த பக்கத்துல இரவாந்தனோட அப்பன் முடியன் அவர் இன்னும் நம்ம பசங்களோட பாடிய மூஞ்சல் நகரில இருந்து வெளியில எடுத்துட்டு வர்ற அந்த வேலையிலேயே இருக்கிறார். கிட்டத்தட்ட எல்லா பாடியும் எடுத்து முடித்தப்பட்ட பிறகு அந்த பாடியை அனுப்பிட்டு கூடையே அவர் போறார். அப்படி போகும்போது இந்த பரனுக்கு அடிவாரத்துல ஒரு பெரிய கூட்டம் இருப்பதையும் ஏகப்பட்ட தீப்பந்தங்கள் எரியதையும் பாக்குறார். என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறார் முடியன். ஆனா அவர் வந்து பார்க்கும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு. பரனோட மேல இருந்து தடுமாறி கீழே இறங்குற நம்ம கபிலரை ரொம்ப தூரத்துல இருட்டுக்குள்ள இருந்தபடியே பார்த்து கொண்டு நிற்கிறார் நமது தளபதி முடியன். கபிலர் எப்போ அங்க வந்தாரு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே நம்ம முடியனுக்கு தெரியல. ஆனா எல்லா விதத்திலயுமே தளர்ந்து போய் இருக்கிற நம்ம புலவர் கபிலரை பாதுகாப்பா கூட்டிட்டு போகணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்கிட்ட இருக்கு. பரனை விட்டு இறங்கிய நம்ம புலவர் கபிலரோட அருகில் சென்ற மையூர் கிளாரோ குவித்தபடி ஏதோ சொல்றாரு. ஆனா கையெடுத்து கும்பிட்ட மையூர் கிழவனோட கைய தட்டி விட்டபடி
அந்த இடம் விட்டு வேகமா நம்ம புலவர் கபிலர் நகர முயல்கிறார். அதை பார்த்ததுமே முடியன் தான் கூட இருந்த வீரர்களை உடனடியா கபிலர் பக்கம் அனுப்புறாரு. 10க்கும் மேற்பட்ட குதிரை வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்துல பாய்ந்து வந்து நம்ம கபிலரை சுத்தி நிக்கிறாங்க. வீரர்கள் வந்து பார்த்த நம்ம கபிலரும் உடனடியா ஒரு குதிரையில ஏறாரு. பரனோட அடிவாரத்துல இருந்த வேந்தப்படை கூட்டத்தினர் யாருமே இதை எதிர்பார்க்கல. சட்டுன்னு எல்லா பேருமே அந்த குதிரையில அங்க இருந்து பறந்து போயிடுறாங்க. கபிலர் இவ்வளவு படு வேகமா ஒரு குதிரையில ஏறுவாரா அப்படின்றது அந்த மூவேந்தர்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு செகண்ட்ல எல்லா பேரும் அங்க இருந்து நகர்ந்தாச்சு. அவர் வரும்போது திசைவேலரோட மேல் துணி போட்டிருப்பார்ல சால்வ மாதிரி, அதுல திசைவேலரோட ரத்தமெல்லாம் படர்ந்திருக்க அந்த மேல் துணியை கையோட எடுத்துட்டு வந்திருக்கிறாரு நம்ம கபிலர். அந்த துணி யாரோடது, அந்த ரத்தம் யாரோடதுன்றது வந்துகிட்டு இருக்கிற இந்த நம்ம பசங்க யாருக்கும் என்னன்னு தெரியாது. வர்ற வழியில திடீர்னு ஏகப்பட்ட ஓசை அங்க விதவிதமா ஓசைகள் எழும்புது. எதற்காக யாரு இப்படி ஓசை எழுப்புறாங்கன்னு கபிலருக்கு ஒன்னும் புலப்படல. இருக்கிற வீரர்கள் தான் இந்த மாதிரி பரம்பு நாட்டு ஆசான் தேக்க சூசைட் பண்ணிக்கிட்ட மேட்டரை சொல்றாங்க. தேக்கனோட குடிலுக்கு வராங்க. வந்து பார்த்தா தேக்கனோட பாடி அங்க இல்ல. ஏன்னா ஆல்ரெடி பாடியை எடுத்துட்டு வீர எங்க போய்கிட்டு இருக்கான் எருளிமேட்டுக்கு. சோ இவங்க எருளிமேட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா தேக்கனோட உடலுக்கு பக்கத்துல வாரிக்கையா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. முடிய நேரா வந்து தேக்கனோட உடலுக்கு பக்கத்துல வந்து நின்னு அவரோட காலை தொட்டு காலை தூக்கி தன்னோட நெஞ்சு மேல வச்சு இறுக பற்றி கொள்கிறார். ஆனா மனுஷன் கதறலக. ஒரே நேரத்துல ஆசான் தேக்க செத்துட்டாரு. இவரோட பையன் இரவாதனும் செத்துட்டான். இந்த 2 இழப்பையும் தாண்டி இந்த பரம்பு நாட்டு முடியனால இருக்க முடிஞ்சது. சத்தம் போடாம எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு கல்லு மாதிரி இருக்காருயா மனுஷன். அப்ப நம்ம கபிலரோ திசைவேலரோட அந்த சால்வ இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இரவாதனோட மேல அப்படியே போர்த்துறார். யாருக்கும் என்னவும் புரியல. இரவாதனோட காலுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து இரவாதனோட மடி மேல வச்சுக்கிட்டு காலை அமுக்குனபடியே இந்த மாவீரனோட இறுதி கணத்தை பத்தி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார் கபிலர். போர் முடிஞ்சது பிறகு கையில இருந்த ஆயுதத்தை இவன் கீழே தாழ்த்திய பிறகு முதுகுல அம்பு விட்டு கொன்னுட்டாங்கடா அப்படிங்கிற அந்த மேட்டரை சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கத்துல திசைவேலரோட பாடி இருக்கிற அந்த பரன்ல இதுக்கப்புறமும் நிக்க முடியாம மூவேந்தர்கள் அந்த முக்கியமான எல்லாம் அங்கிருந்து இன்னொரு இடத்துல போய் தீப்பந்தங்களை ஏந்தி அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. சில பேரு நாம அந்த இரவாதனை கொன்னது பரம்பு நாட்டோட குதிரைப்படையில பெரும் நாசத்தை ஏற்படுத்தியதெல்லாம் பெரிய விஷயங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கருங்கை வாரனும் இல்ல பாதகம் நமக்கு தான், நம்மளோட மூஞ்சில்ல குலசேகர பாண்டியனோட கேம்பை தவிர அடைச்சு வச்சிருக்கிற அந்த கேம்பை தவிர மீதி கேம்புகள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். கூடாரங்களை நாம இழந்துட்டோம். கூடாரத்துக்குள்ள இருந்த தேவைப்பட்டா பயன்படுத்தலான்னு வச்சிருந்த நஞ்சு விஷத்தையும் நாம இழந்துட்டோம். இது பேரிழப்புங்கிறாரு. தனது திட்டத்தை சொல்றதுக்காக மையூர் கிழவரும் காத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் சேர நாட்டு அமைச்சர் ஒருத்தவர் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுத்தா ஒரு வார்த்தை பேசணுங்கிறாங்க. எல்லாருக்கும் புதுசா இருக்கு. சேர அமைச்சர் முதல் தடவை பேச முன் வர்றாரு. சரி பேசட்டுமேனு விடுறாங்க. சொல்றார், இந்த போர்ல நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா இருந்தது திசைவேலரும் அவரால் காக்கப்பட்ட போர் விதிகளும் தான். இப்போ அவரே போயிட்டாரு. அவர் போனதுனால அந்த போர் விதிமுறைகளும் போயிடுச்சு. பாதுகாப்பா வச்சிருந்த அந்த பாதுகாப்பு அரணே போயிடுச்சுங்கிறார். அந்த எல்லாத்தையுமே கண்டிப்பா கபிலர் பாரிடம், யாரு நம்ம வேல்பாரியிடம் கொண்டு போய் தெரிவிப்பார். இதனால பயங்கர சினம் கொண்டு வெறி கொண்டு பரம்போட தாக்குதல் இருக்க போகுது. இனி பரம்பின் தாக்குதல் போர் விதிகளுக்கு உட்பட்டு இருக்காது. அவங்களோட இயல்பு முறையே காட்டுல பதுங்கி தாக்குறது, இஷ்டம் போல தாக்குறது தான். அந்த தாக்குதலை தொடுத்தா நம்மால எதிர்கொள்ள முடியாது. சொல்லி முடிக்கும் போதே ஏன் முடியாது அப்படின்னு எகிரி வர்றாரு நம்ம மையூர் கிழவன். திசைவேலரோட மரணம் மிகச்சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்குது. ஆமா சரியா பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு அவர் ஒரு வேற ஐடியாவை கொடுக்கிறார். என்னையா சொல்ல வர்ற, தெளிவா சொல்லியா அப்படின்னு நம்ம குலசேகர பாண்டியன் கேட்க மையூர் கிழவரும் ஏதோ சொல்ல வர்றார். அது சமயம் அந்த பக்கத்துல போர் நெறிகளை காக்கிறதுக்காக திசைவேலர் தன்னோட உசுர விட்டது. அவர் செத்து சொல்ல வந்த செய்தி என்ன, பாரிய உள்ள களத்துல இறக்கணுங்கிறது. அதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. கிட்ட நடு ராத்திரி ஆயிடுச்சு. பாரிய களத்துல இருக்கிறதுக்காக உயிரை கொடுத்தீங்க என்ன சார்? அவர் இறங்கினா தான் ஒரு முடிவு வரும் போல. இப்போ ரூல்ஸை மீறி போட்டு நாங்கள் கொடுக்குற தண்டனையை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் அவரே அவர் உயிரை மாற்றதுக்கு அப்புறமும் அந்த 2 பேரும் அவர் சொன்ன மாதிரி தண்டனை இனி நீங்கள் போரெல்லாம் வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லை. அவர் செத்ததை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு ரூல்ஸ் இல்லை. இப்போ பாரிக்கும் ரூல்ஸ் இல்லாமல் இறங்கினா போச்சு அவ்வளோ. இதே நிலைமை நீடிச்சா காலையில வரைக்கும் யாருமே தூங்க மாட்டாங்க. அடுத்த நாள் இது நமக்கு சாதகமா இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்ட வாரிக்கைய அடக்கத்துக்கான பணியை தொடங்குங்கள் அப்படிங்கிறாரு. இறுதி காரியத்தை செய்யறதுக்காக எல்லா பேரும் எந்திரிக்கும் போது எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு குரல். யாரோட குரல்? நம்ம பாரியோட குரல் தான். முழுக்க அழுதுகிட்டு தாங்க பேசியிருக்கேன். என்ன நாளை அவர் இப்ப அது செய்ய வேணான்னு தடுத்துட்டு ஒரு கரை கண்டுட்டு தான் அதை செய்வார். அவர் சொல்லுவார் போல, இருங்க சார் மொத்த போரையை முடிச்சுட்டு ஃபைனலா பண்ணிக்கலாம்னு சொல்ல போறார் போல இருக்கு.
இப்ப நீலனுக்கு என்னாச்சு? அவங்க நீலன் அம்மா இன்னும் போட்டாங்க, கூடாரத்துக்குள்ளதான் இருக்கு. இப்ப அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண கூடாதுன்னு இரவாதன் நினைச்சிருந்தா கையில பிடிச்ச நீலனை இழுத்துட்டு ஓடி வந்திருக்கலாம். அவரை வெளியே கொண்டு வந்ததுக்கு போர் முடிஞ்சு போச்சு, நான் நாளைக்கு திருப்பி வர்றேன் அப்படின்ட்டு உள்ள வச்சுட்டு போனவரை முதுகுல குத்திட்டாங்க. 3 பேரை இழந்துட்டு அவர் இறங்கினாருண்டா இதுக்கு விளையாட்டுக்கு. அதுதான் இப்போ அதான் நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்கல்ல, பண்ணாதீங்க. இந்த வேல்பாரி, ஆனால் வேல்பாரி தான் ரூல்ஸுக்கே இது பண்ணுவார். நியாயம்டா, நேர்மடா நம்ம இவருக்கே கோவம் வந்துருச்சு. கபிலர் சாருக்கு குதிரையில் பட்டக்குன்னு ஏறி போய் சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் அவங்க போர் புரியுறதே அந்த வளங்களுக்காக தானே. ஆமாம், இது இப்போ அவங்க போர் புரியுறது வந்து அந்த அந்த என்ன அணுங்கா, அது ஏதோ ஒரு உருவமா ஏதோ ஒரு பேரும் மறந்து போச்சு, தெய்வ வாக்கு விலங்குக்காக. ஏங்க என்னங்க ஒருத்தர ஈஸியாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா இப்போ கதையில் கடைசியில் யாருங்க இருக்கிறது? இங்கே 3 தேவாங்க தான் குந்திச்சு. அதான் என்ன சார், போதும் சார், இனி யாரையும் கொல்லாதீங்க சார். இது அவர் இறங்கிட்டார், இனித்தான் இருக்கு விளையாட்டு. எல்லாரையும் பிடிச்சி சரக்குன்னு வெட்டி விட்டுறேன். ஆனா இவங்களை விட அவங்க ஆக்கள் கூட போல என்ன மன்னர்கள். அவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஆக்கள் கூட 3 பேர் ஒன்று சேர்ந்தும் 5 நாளா போர் நடக்குதுன்னா பாத்துக்க. ஆனா சைடுல அவங்களோட சைடு இறந்துருக்காங்க, இங்க இறந்துருக்காங்க. சரிக்கு சரி. ஆனா ரூல்ஸ் மீறிட்டீங்கல்ல நீங்க. வெரி பேட். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.